இப்ப அடுத்த அரை மணி நேரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேதுரு 3:10 நிறைவேற போகுது. வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இது எப்படி நடக்கும்? இது எப்ப நடக்கும் அப்படின்னா, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். 7 வருஷத்தின் முடிவில் இயேசு பகிரங்க வருகைக்கு வரதுக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு சம்பவம். இந்த பூமியானது எப்படி நோவா காலத்துல தண்ணியினால் அழிக்கப்பட்டதோ அதே மாதிரி பூமியானது நெருப்பினாலே இன்னும் ஒரு விசை அழிக்கப்படும். அதற்கு பிறகுதான் 1000 வருஷ அரசாட்சி இந்த பூமியில தொடங்கும். அந்த நெருப்பினால் 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்னாடி நடக்கணும். அந்த நெருப்பினால் அழிக்கப்படுவதற்கு எப்படி அழிக்கப்படும்னா, வானத்திலிருந்து நெருப்பு வரும், பூமியிலிருந்து நெருப்பு வரும் வசனம் சொல்லுது. வானம் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம். பூதங்கள் தான் பஞ்சபூதங்கள், நீர் நிலம் காற்று சூரியன் சந்திரன், அதை பத்தி இருக்கு. வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்ப நோவா காலத்திலும் இதே மாதிரி தான் தண்ணி வந்துச்சு. ஆனா நீங்க என்ன கேட்டீங்க? ஜலப்பிரளயம் வந்துச்சு, மழை வந்துச்சுங்க. நோவா காலத்திலும் மேல இருந்து தண்ணி வந்துச்சு, கீழ இருந்து தண்ணி வந்துச்சு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஆகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, வானத்தின் மதகுகளும் திறவுண்டன. தண்ணி எப்படி வந்திருக்கு நோவா காலத்துல? மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்கள் எல்லாம் பிளந்தன, கீழ இருந்து தண்ணி வந்திருக்கு. வானத்தின் மதகுகளும் திறவுண்டன, மேல இருந்து தண்ணி வந்திருக்கு. தண்ணி இரவும் பகலும் 40 நாள் கீழ இருந்து வந்துச்சு, மேல இருந்து வந்துச்சு. இதான் நோவா காலத்துல நடந்துச்சு. இப்ப ஒரே ஒரு சேஞ்ச், தண்ணிக்கு பதிலா நெருப்பு, அவ்வளவுதான். ஏன்னா ஆண்டவர் தண்ணியில அழிக்க மாட்டேன்னு மனஸ்தாபப்பட்டார் இல்லையா? மனஸ்தாபப்பட்டு அதுக்கு பதிலா கர்த்தர் கொடுத்திருக்கிறது என்னது? இனிமேட்டு நான் தண்ணியில அழிக்க மாட்டேன், எனக்கு ரொம்ப மனஸ்தாபம் இருக்கு, அதனால நெருப்பு வச்சுக்கங்கன்னு கொடுத்திருக்காரு. இப்போ மேல இருந்து தண்ணி நெருப்பு வரப்போது, கீழ இருந்து பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அது உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். மேல இருந்து நெருப்பு, கீழ இருந்து நெருப்பு. இப்ப இது ரெண்டுத்துக்கும் அழிவுக்கு எப்படி பூமி ஆயத்தப்பட்டிருக்குது அப்படிங்கறத நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ விஞ்ஞானிகள் சில ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க, உலகம் எப்படி அழியும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சியை 1995 பண்ணாங்க. 95 பண்ணும்போது உலகத்துல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்முடைய நாட்டிலிருந்து கூட அப்போது விஞ்ஞானியா இருந்து பின்னால் ஜனாதிபதியா இருந்த அப்துல் கலாம் ஐயாவும் போயிருந்தா அப்ப அதுக்கான ஒரு காரியத்தை பத்தி அவரும் பேசி இருக்கிறார். அதுல எதனால உலகம் அழியும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பா வந்தபோது, ஜப்பானை சார்ந்த விஞ்ஞானி மிகை காக்குன்னு பேர், அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தார். யுத்தத்துல அழியுமா, தண்ணியில அழியுமா, பூகம்பமா, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது அவர் சொன்னாரு, இதெல்லாம் நீங்க சொல்றது இல்ல, இதெல்லாம் தாண்டி ஒண்ணு வரப்போகுது. என்னன்னு கேட்டா சூரிய புயல்னு ஒண்ணு வரப்போகுதுன்னு சொன்னார். சூரிய புயல்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய மேல் பரப்புல சில ஓட்டைகள் ஏற்பட்டு பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. இது 11 வருஷத்துக்கு ஒரு தடவை பூமிக்கு நேரா வரும். இந்த ஆங்கிள் பூமி சுத்துறதும் சூரியன் சுத்தி வரும்போது, இப்படி சுத்தி வரும்போது 11 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பிளாக் ஹோல் பூமிக்கு நேரா வரும். அப்ப அந்த பிளாக் ஹோல்ல இருந்து கதிர்வீச்சு நேரா பூமியை அடிக்கும். 2012 மார்ச் மாசம் 9ஆம் தேதி இது வந்துச்சு. அப்போ நார்தன் அயர்லாந்து பகுதி முழுக்க வெப்ப அலைகள் தாக்கப்பட்டு எல்லா பிளைட்டையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 35,000 கோடி ரூபாய் அந்த ஒரு நாள் நைட்ல மட்டும் லாஸ் ஆயிடுச்சு. எப்படி சுனாமி வருது இல்லையா, திடீர்னு பூமி தாக்குது இல்ல, அந்த மாதிரி சூரியன்ல இருந்து தாக்கும். இது புதுசுலாம் இல்ல, ஏற்கனவே பல முறை தாக்கி இருக்கு. இதுல ஒரு 3 லெவல் இருக்கு. CMX சொல்லுவாங்க, அதாவது நம்ம ரிக்டர் அளவுன்னு சொல்றோம்ல பூகம்பத்துக்கு, புயலுக்கு நம்ம மைல் கணக்குன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி இந்த சூரிய புயலுக்கு ஒரு 3 லெவல் இருக்கு. CMX சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் 9 ஸ்டேஜ் இருக்கு. C1 C2 C3 C9. அந்த C9 லெவலை தாண்டும் போது மீடியம் லெவல், மாடரேட் லெவல் M1 M2 M3. M9 தாண்டும் போது எக்ஸ்ட்ரீம் லெவல் X1 X2 X3. X3 தாண்ட தொடங்கும் போது பூமி எரிய தொடங்கும். இப்ப நமக்கு X3 லெவல் வரைக்கும் வந்துருச்சு. அந்த X3 லெவலுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ்ல தான் 40 சேட்டலைட் எரிஞ்சது. இது மட்டும் இல்ல, இந்த காந்த புலத்துல வெடிப்பு ஏற்பட்டதுனால நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட டிரான்ஸ்பார்மர் எல்லாம் வெடிச்சு சதற போகுது. இது நம்ம ஒரு விஞ்ஞானிகள் கொடுத்திருக்கிற ரிப்போர்ட். இந்த சூரிய புயல்ல இருந்து வரக்கூடிய சூரிய அலை இப்பவே அது ஆரம்பிச்சிருச்சு. இது 11 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். போக போக இதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆக ஆக நம்முடைய டிரான்ஸ்பார்மர் வெடித்து செதறோம். அடுத்து அதுக்கு முன்னாடி சேட்டலைட்ஸ் வெடித்து செதறோம். அது இப்ப உங்களுக்கு தெரியும், டிரான்ஸ்பார்மர்ஸும் சேட்டலைட்டும் வெடிச்சாலே பூமி அந்தகாரப்பட்டுரும். அவ்வளவுதான். நம்மளுடைய சேட்டலைட் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு தெரியும், செல்போன், டிவி, உங்களுடைய ரேடியோ எதுவுமே வேலை செய்யாது. எந்தெந்த பகுதியில் வெடிக்குதோ அந்தந்த பகுதி ஸ்தம்பிச்சிடும். அதை தாண்டி இந்த மாதிரி டிரான்ஸ்பார்மர் வெடிச்சுச்சுன்னா பூமி இருளில் மூழ்கும் அபாயம், பிளாக் அவுட் வார்னிங்னு சொல்லுவாங்க. இது 2வது லெவல் இப்ப வந்திருக்கு. ஒருவேளை இந்த சூரிய புயல் X3 லெவலை தாண்டும் போது, நம்ம வெளியே போகும்போது இந்த புயல் நம்மளை அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளால கொஞ்சம் பேர் இருக்கான், என்ன சொன்னாலும் வெளியே வருவான். பாத்திருக்கீங்களா? மாஸ்க் போடுனா போட மாட்டான், வெளியே வராதனா வருவான். அதெல்லாம் நம்மள ஒண்ணும் பண்ணாதுமா. அப்படி வந்தால் அதுல அவன் மாட்டினா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸ்பாட்ல சாம்பல் ஆயிடும். அது எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் சுடுகாட்டில் கொண்டு போய் பாடியை வைக்கிறீங்கல்ல, வச்ச உடனே என்ன ஆகுது? சாம்பல் ஆகுது. ஏன்னா அந்த எலக்ட்ரிக்கல் பெட்டோட சூடு, அந்த எலக்ட்ரிக்கல் பெட்டோட சூடை விட 30 மடங்கு உஷ்ணம் இது. சோ ஸ்பாட்ல பாடி என்ன ஆயிடும்? சாம்பல் ஆயிடும். ஒருவேளை அந்த நேரத்தில் ஏதாவது காத்து அடிச்சா அந்த சாம்பல் காத்துலயே போயிடும். அதனாலதான் சொல்றாங்க, ஹியூமன்ஸ் வில் டிஸ்அப்பியர்ங்கறான். மனிதர்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது சூரிய புயலுடைய வேகம். இப்ப 40 சேட்டலைட் எரிஞ்சிருச்சு. இதை நாங்க 12 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம், வரப்போகுதுன்னு. அப்ப சொல்லும் போது MD ஜெகன் பயமுறுத்துறாரு, கொள்ளை நோய் வரப்போதுன்னு சொன்னா பயமுறுத்துறாரு,
பஞ்சம் வரப்போது சொன்னா பயமுறுத்துறாரு. இதுல பயமுறுத்துறதுக்கு என்ன இருக்கு? வரப்போதுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு, வருதுன்னு பேப்பர்ல சொல்றா, ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்றோம். இதுல எதுக்கு என்ன திட்டுறான்னு தெரியல. பைபிள்ல எழுதுனதும் நான் இல்ல, பேப்பர்ல போட்டதும் நான் இல்ல, ரெண்டுத்தையும் சேர்த்து மட்டும் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒண்ணு நான் சொல்லும் போது என்ன திட்டான், இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல, இப்படியே பயமுறுத்தியே ஊழியம் பண்றான். நடந்துருச்சா? நடந்த உடனே சொல்றான், இவன் அப்பவே வாய வச்சான். இப்ப என்ன சொல்லணுங்கிறானா வேணாங்கிறானா தெரியல. எனக்கு ஆண்டவர் இந்த ஊழியம் தான் கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு ஒரு ஊழியம், எனக்கு எச்சரிக்கிற ஊழியம் கொடுத்துருக்காரு. சொல்ற எரேமியாவை பிடிச்சி தான் கிணத்துக்குள்ள போறானே ஒழிய, வந்து பிடிக்கிற நேபுகாத்நேச்சாரை விட்டுறான், அவங்கிட்ட மாட்டிக்கிறான். அப்படித்தான் இப்போ ஒவ்வொன்றும் ஆண்டவர் 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து பைபிள்ல இருந்து ரிப்போர்ட். இப்போ சொல்றேன், நான் ப்ராஃபட்லாம் கிடையாது. பைபிள்ல உள்ளதோ நடக்க போறதோ ரிப்போர்ட் வரும்போது எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். தூரத்துல ஒரு மேகம் தெரியுதுங்க, மழை வர போதுங்கிறான். அது பாருங்க, அதெல்லாம் வராது, சும்மா சொல்றாங்க. வந்துருச்சுன்னா இந்த அப்பயா சொன்னா அதே மாதிரி தான் வருதுங்கிறான். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த சூரிய புயலுடைய பாதிப்பு 2023 உஷ்ணமா இருக்கும், மிகப்பெரிய அளவுல இருக்கும், எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா இதை விட மோசமான இன்னொன்னு இருக்கு, அதான் ஆபத்து. அதுதான் 2 பேதுரு 3:10 கர்த்தர் சொன்னது, பூமி எல்லாம் வெந்து உருக போகுது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்துல நீங்க ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, நீங்க அதை சீரியஸாவே எடுத்துக்கல. என்னன்னு கேட்டா, பருவநிலை மாற்றம்னு ஒண்ணு சொல்றாங்க, கேள்விப்பட்டு இருக்கீங்களா? குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க. 10 வருஷமா பேசுறாங்க, நீங்க யாரும் அது சீரியஸாவே எடுத்துக்கல. எடுத்துக்காத வரைக்கும் சோத்திரம், உங்க இஷ்டம், எடுத்துக்கல. பருவநிலை மாற்றம்னா என்ன நான் அதை சொல்லிடுறேன், ஏன்னா அதுதான் வானத்துல இருந்து அக்கினி இறங்கி எரிக்க போகுது. இப்ப அது நடக்க போகுது, அதுக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்காங்கிறத மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். பருவநிலை மாற்றம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்ம ஆண்டவர் வந்து எவ்வளவு அன்புள்ள தேவன் தெரியுமா? தேவன் அன்பா இருக்கிறான்றமே அதோடைய அளவை புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியை படைக்கும் போது பூமிக்கு மேல ஒரு ஷீல்ட் பண்ணி கொடுத்திருந்தார், அது அட்மாஸ்பியரிக் லெவல்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து விஞ்ஞானிகள் வந்து கிரீன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. இதான் இங்க இருக்கு பாருங்க, கிரீன் ஹவுஸ். அப்படின்னா என்னங்க கிரீன் ஹவுஸ்னா என்ன அப்படின்னா, ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடி 3வது நாள் மரம் செடி கொடி எல்லாம் படைச்சார் ஆண்டவர். இந்த மரம் செடி கொடியில இருந்து வரக்கூடியதான் ஆக்சிஜன், அது அப்படியே மேல போகும், போயிட்டு அட்மாஸ்பியர்ல காணாம போயிடக்கூடாது. ஏன்னா இவனுக்கு தேவைன்றதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, அது திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு மேல ஒரு மூடி மாதிரி போட்டுக்கிறாரு. அது மேல போயிட்டு திருப்பி பூமிக்குள்ளே வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இவனுக்கு ஆக்சிஜன் எத்தனை மடங்கு கிடைக்கும்? 2 மடங்கு. இப்படி வாழ்நாளெல்லாம் எக்ஸஸ் ஆன ஆக்சிஜன் இவனுக்கு இருந்துட்டே இருக்கும். அதனால இவனுக்கு என்ன கிடைக்காது? மூச்சு திணறல் வராது, சாவு வராது. ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் நமக்கு வாழ்க்கை இருக்கும். ஆனா ஒரிஜினல் ஆக்சிஜன் யார் தெரியுமா? இவர் தான் ஒரிஜினல் ஆக்சிஜன். ஏன்னா இவர் தான் என்ன ஊதினாரு? ஜீவ சுவாசத்தை ஊதினார். இவர் தான் ஒரிஜினல் ஆக்சிஜன், அல்மைட்டி ஆக்சிஜன். இவர் ஊதி அவனை இவர் கூட வச்சுக்கலான்னு பார்த்தாரு. இந்த பையன் பாவம் செஞ்சான். பாவம் செஞ்ச உடனே ஓடி போய் எங்க ஒளிஞ்சுக்கிட்டான்? மரத்துக்கு பின்னாடி, விருட்சங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டான். மரத்துக்கு பின்னாடி போயிட்டான். மரத்துக்கு பின்னாடி போன உடனே அர்த்தம் என்ன தெரியுமா? நீ என்ன விட்டு போயிட்ட, ஆனா என்ன விட்டு போன நீ கூட செத்துறக்கூடாது அப்படின்னு ஆல்டர்னேட் ஆக்சிஜன் தான் மரம். இவருக்கு பின்னாடி இருக்கிற வரைக்கும் இவர் ஆல்மைட்டி ஆக்சிஜன், இவர்கிட்ட இருந்து ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டது ஆல்டர்னேட் ஆக்சிஜன். மரத்தை வச்சார் ஆண்டவர். இப்போ பிசாசு பார்த்தான், இந்த ஆண்டவர் இவ்வளவு நல்லவரா, தன்னை விட்டு போன பாவி கூட வாழணும்னு நினைக்கிறாரு, துன்மார்க்குடைய மரணத்தை கூட அவர் பார்க்க விரும்பலையாமா, அவனுக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, மரத்தை வச்சாரு. இப்போ இவன் பார்த்தான், ஆதாம பார்த்தான், ஆதாமே நீ சாவறதுக்கு ஒரே வழிதான் இருக்குது, என்ன பண்ணலாம்? மரத்தை வெட்டிடு. அப்படி சொன்னா வெட்ட மாட்டான் ஆதாம். ஆதாமுக்கு ஆசை கொடுத்தான், நம்ம ஏன் வீடு கட்டக்கூடாது, நம்ம ஏன் ரோடு போடக்கூடாது, நம்ம ஏன் ரோட்ல வண்டி ஓட்டக்கூடாது, நம்ம ஏன் 8 வழி சாலை போடக்கூடாது? 4 வழி சாலைக்கே ஆள் இல்லையங்க, இருந்தாலும் பரவாயில்ல 8 வழி போடுங்க. போன என்ன செய்யணும்? மரத்தெல்லாம் வெட்டுங்க, மலையெல்லாம் வெட்டுங்க. ஒவ்வொரு மரமும் ஒரு ஆக்சிஜன் பங்க். நமக்கு பெட்ரோல் பங்க் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு மரமும் என்னது? ஒரு ஆக்சிஜன் பங்க். ஒரு மரத்தையும் வெட்ட 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 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிட்டி வந்துச்சு. நமக்கு சிட்டி தானே இஷ்டம், நமக்கு தான் கிராமம் பிடிக்காது, சிட்டி இஷ்டம். சிட்டி வந்துச்சு, வீடு வந்துச்சு, மரத்தை வெட்டியாச்சு. ரோடு போடணும், மரத்தை வெட்டு. இப்ப கூட பாருங்க, எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு எதை வெட்டான்? இது வந்து பிசாசுடைய மகா பெரிய திட்டம், சிட்டி கட்டுறது. அதெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்ட் பைபிள்ல இருக்குது, அதை நம்ம தனி வேத பாடமா பார்க்கணும். மொத்த மரத்தையும் வெட்டி, இதுக்கு பதிலா அவன் கொண்டாந்தது என்னது? ஃபேக்டரிஸ். இதுக்கு பதிலா அவன் கொண்டாந்தது வாகனங்கள், 2 வீலர், 4 வீலர், 6 வீலர், 8 வீலர். இதுல இருந்து வெளியே வரது என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், ஈத்தேன் எல்லாம் வருது. இப்ப இதெல்லாம் மேல போயிட்டு திருப்பி எங்க வருது? பூமிக்குள்ளேயே வருது. கர்த்தர் ஆக்சிஜனுக்காக வச்சதெல்லாம் இப்ப எப்படி போகுது? கார்பன் டை ஆக்சைடா போய் திருப்பி வருது. இந்த போற உஷ்ணம் திருப்பி எங்க வருது? பூமிக்குள்ளேயே வருது. இதற்கு பேர் தான் குளோபல் வார்மிங். இப்போ ஆக்சிஜன் போய் 2 மடங்கு கூலாக வேண்டிய பூமி, கார்பன் டை ஆக்சைடு போய் என்ன ஆகுது? 2 மடங்கு சூடாகுது. ஏன்னா ஏசில இருந்து வரது சூடு காத்து, வாகனங்கள்ல இருந்து வரது சூடான காத்து, அப்புறம் கார்ல இருந்து வரது சூடான காத்து, ஃபேக்டரியில இருந்து வெளியே வருது பெருசா வச்சு மேல விடுறாங்களே சூடான காத்து, எல்லாம் போய் போய் திருப்பி எங்க வருது? பூமிக்குள்ள. இதுக்கு பேர் தான் குளோபல் வார்மிங். இப்ப என்ன சொல்றான்? இதெல்லாம் நிறுத்து, ஃபேக்டரிஸை நிறுத்துங்க, வாகன பெருக்கத்தை நிறுத்துங்க. இதை நம்ம சொன்னோம்னா ஒத்துக்க மாட்டான். நம்ம சொன்னோம்னா இவர்கள் பழமைவாதிகள், இவர்கள்லாம் மதவாதிகள்,
முன்னேற்றத்தை விரும்பாதவர்கள் அப்படிம்பா. இப்ப இவனா அடிச்சுக்கிறான். லாக்டவுன் எதுக்கு? லாக்டவுன் எதுக்கு? கொரோனாவுக்கு நம்ம சொல்றோம்ல, அங்க சொல்றான் வெளிநாட்டுல கொரோனாங்கிறது முன்னாடி வச்சிருக்கிற ஒரு பேர் தானே ஒழிய லாக்டவுனுக்கு காரணமே குளோபல் வார்மிங் தான். கொரோனா வந்த உடனே ஏன் லாக்டவுன் போட்டு வண்டியை நிறுத்த சொல்றான்? எல்லா மாலையும் நிறுத்து, ஃபேக்டரிஸை நிறுத்து, எல்லா இடத்துலயும் நிறுத்துங்க. ஏன்? இதுல இருந்து வரக்கூடிய உஷ்ணத்தை நிறுத்தினாதான் பூமி சூடாவதை நிறுத்தணும். ஏங்க அவ்வளவு சீரியஸாவா இருக்கு நிலைமைன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பூமியினுடைய உஷ்ண நிலை 1.5 டிகிரியை தாண்டிருச்சு. பூமி அழியறதுக்கு தேவையானது 3.5. அதாவது பூமி எரியறதுக்கு தேவை 3.5. இப்போ பூமியுடைய அளவு எவ்வளவு? 1.5. இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இது பேப்பர்ல வந்த நியூஸ், நல்லா கவனிங்க. நாட்டில் 4 டிகிரி செல்சியஸ் வரை இன்க்ரீஸ் ஆகும், வெப்பம் அதிகரிக்கும். தினத்தந்தி பேப்பர்ல வந்தது, டேட்டோட கொடுத்துருக்கோம் பாருங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, 3வது பேராகிராஃப்ல கீழே என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. பருவநிலை மாற்றம் காரணமாக வெப்பம் மேலும் அதிகரிக்கும். இதனால் ஏற்படும் வெப்ப அலைகளால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர். இந்த வெப்ப அலைகள் 1000 கணக்கானோரை கொல்லும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தாலும், இது எவ்வளவு பேர் கொல்ல போதான்? 1000 கணக்கானோரை கொல்ல போகுது அப்படின்னு சொல்றான். இப்போ ஒரு பக்கம் பஞ்சத்துக்கு காரணம் என்னன்னு சொல்றான்? பருவநிலை மாற்றம். ஒரு பக்கம் பஞ்சத்துக்கு காரணம் கொரோனா. இப்போ மொத்த லாக்டவுன் போட போறான், திருப்பி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுவான், எல்லா நெருப்பும் இறங்க போதாமா, 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது, 4 டிகிரி. இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இது என்ன தெரியுமா? ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லயும் கவர்மெண்ட் வச்சிருக்கு எச்சரிக்கை போர்டு, 5 டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு வச்சிருக்காங்க. மேல கொடுத்துருக்காங்க பாருங்க. கோடை காலத்தில் வழக்கமான வெப்பநிலை விட 5 டிகிரி செல்சியஸ் கூடுதல் வெயிலின் தாக்கம் இருக்கும் என இந்திய வானிலை மையம் அறிவித்துள்ளது. 5 டிகிரி இன்க்ரீஸ் ஆக போகுது. இது ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பூமி எரிய தொடங்கும். நான் சொல்லல, எல்லா பக்கமும் உருக ஆரம்பிச்சிருச்சு, எல்லா பக்கமும் பனிக்கட்டி உருகுது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், போன வாரம் மட்டும் 1200 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு பனிக்கட்டி உருகிருச்சு. அதாவது இத்தாலி தேசம் எவ்வளவு பெருசோ அவ்வளோ பெரிய பனிக்கட்டி உருகிருச்சு. இன்னும் 8 வருஷத்துக்குள்ள 12 கிலோமீட்டர் தண்ணி உள்ள வரும். இதெல்லாம் அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட் கொடுத்துருக்கா. நமக்கு இதை பத்தி ஏதாவது இருக்கா? பைபிள் இருக்குதா? சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. இங்க பாருங்க, இது ஐநாவுடைய ரிப்போர்ட். இந்த பாதிப்பு ஏற்படும் போது என்ன நடக்கும் எல்லாம் ஐநா கொடுத்துருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. அதன்படி 2030 பூமியின் வெப்பநிலை 3.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று ஐநா கூறியுள்ளது. 3.5 செல்சியஸ் என்பது உலகையே அழிக்கக்கூடிய அளவு வெப்பநிலை ஆகும். இது கண்டிப்பாக 2030க்குள் நடந்து விடும். 2030 எத்தனை வருஷம் இருக்கு? சும்மா சொல்லுங்க, எத்தனை வருஷம் இருக்கு? அதை மனசுல வைக்காதீங்க. அவங்க சும்மா அப்படி சொல்லுவாங்க, ஐயோ 2030 இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கலையே, வீடு இன்னும் பாதி நிலைமையிலே இருக்குது. நீங்க 2030 நான் சொன்ன அந்த டேட் எல்லாம் மனசுல என்ன செஞ்சுக்காதீங்க, வச்சுக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஓ, நீங்க பின்னாடி போகணும்னு நினைச்சீங்களோ? அதான் யோசிக்கிறாங்க, உன் வாயில நல்ல வார்த்தை வராது. கவனிங்க, இதெல்லாம் உலகத்தில் சம்பவிக்க வேண்டியது. இது குளோபல் வார்மிங் அவங்க கொடுத்துருக்க ரிப்போர்ட். இது வந்து ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்தது. ரஷ்யா உக்ரைன் வார் ஆரம்பிச்ச பிறகு குளோபல் வார்மிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அவங்க குண்டு போட்டதுல இருந்து இப்போ 2 டிகிரியை தாண்டிருச்சாமா. சரி, இதெல்லாம் இவ்வளவு தூரம் இருக்குது, இவ்வளவு உண்மையானா? இவ்வளவு ரிப்போர்ட் இருக்கு, இவ்வளவு உண்மை, எல்லாம் 100% கரெக்ட், எல்லாமே அவங்க கொடுத்த ரிப்போர்ட் தான். சரி, நம்ம ஆத்தென்டிகேட்டா இன்னொரு ஆள் இருக்கிறார், அவரையும் கேட்டுருவோம். அவர் தான் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பில் கேட்ஸ் ஒருத்தர். அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன். கொரோனாவில் இறந்தவர்களை விட அதிகமானோர், கொரோனாவில் எவ்வளவு பேர் சேர்த்துக்காங்க தெரியுமா? 2ஆம் உலக யுத்தத்தில் மரித்தவர்களை விட கொரோனாவில் அதிகமாக மரிச்சிருக்கிறாங்க. இப்போ வரப்போற குளோபல் வார்மிங்ல இதை விட அதிகமாக மக்கள் சாவாங்க. சரி, இந்த குளோபல் வார்மிங்ல இருந்து இப்படி பூமி எரியும் போது ஜனங்க தப்பிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னு பைபிள் சொல்லுது. 6வது முத்திரையில அது இருக்கு, அதை வாசிங்க. இப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்த்து முடிச்சிருவோம். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம். பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் சுயாதீனரும் அடிமைகள் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு, இவங்க எல்லாம் போய் எங்க ஒளிஞ்சுப்பாங்களாம்? பர்வதங்களின் குகைகளிலும், மலையோடைய குகையிலும் கண்மலையிலும் போய் என்ன பண்ணுவாங்களா? 2500 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள்ல இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க எல்லாரும் கேட்டீங்கன்னா, அத்தனை பேரும் பின்னாடி தெரிஞ்சு பாருங்க. இந்த மாதிரி அழிவின் நாளுக்கு என்று ஒவ்வொருத்தரும் பின்னாடி தெரிஞ்சு பாருங்க. இந்த மாதிரி மலைக்கு அடியில பெரிய பெரிய குகைகளை உண்டாக்கி இருக்கிறாங்க. பெரிய பெரிய குகைகள் உண்டாக்கி ஒரு குகையிலையும் 10,000 பேர் 20,000 பேர் தங்குற மாதிரி 100 குகைகள், 2000 குகைகள், 3000 குகைகள் உருவாகி இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள எல்லா வசதிகளும் ரெடியா இருக்குது. இது வந்து குளோபல் சீட் வால்ட்னு சொல்லி உலகத்துல இருக்கிற எல்லா மரம் செடி கொடியினுடைய விதையும் கொண்டு போய் பத்திரப்படுத்தியாச்சு. நோவா பேழைக்குள்ள மிருகங்களை வச்ச மாதிரி கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டா குளோபல் வார்மிங்ல எல்லாம் எரிஞ்சிருச்சுன்னா திருப்பி உருவாக்குறதுக்குன்னு சொல்லி கொண்டு போய் வச்சாச்சு. எல்லா மனுஷங்களும் பதுங்கி இருக்கிறதுக்கான அண்டர் கிரவுண்ட் காரியங்களை செஞ்சாச்சு. சோ
வேதம் சொன்ன 6, 15 வெளிப்படுத்தின விசேஷம் 100% நிறைவேறிவிட்டது. அமெரிக்கா மட்டும் 100 அண்டர் கிரவுண்ட் சிட்டி உருவாக்கி இருக்கு. 100 அண்டர் கிரவுண்ட் சிட்டி. இதே மாதிரி ரஷ்யா உண்டாக்கி இருக்குது, சைனா உண்டாக்கி இருக்கு. எல்லாமே இந்த அண்டர் கிரவுண்ட் சிட்டிக்காக தான் உணவை பதுக்குறாங்க. இப்ப கீழே உள்ள மக்கள் சாப்பிடறதுக்கு தான் இப்ப என்ன பண்றாங்க, உணவை பதுக்கி கீழே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது உலகம் முழுக்க நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா நாடும் ஆயத்தப்பட தொடங்கி விட்டது. கர்த்தர் சொன்னபடி எல்லாம் ரெடி. இப்போ வானத்துல இருந்து அக்கினி இறங்க போது, பூமியில இருந்து அக்கினி வரப்போகுது. கர்த்தர் சொன்ன அடுத்த பெரிய பேரழிவு 7 வருஷம் கழிச்சு நடக்க போகுது. அந்த 7 வருஷம் கழிச்சு நடக்க போறதுக்கு இவ்வளவு ஆயத்தத்தை இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது இவங்களுக்கு 7 வருஷம் தெரியாது. இவங்க குளோபல் வார்மிங் வரப்போகுதுன்னு பண்றாங்க. அவங்க 2030க்குள்ள வந்துருன்ற ஒரு கணக்குல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இயேசு வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான். பைபிள்ல வருக வந்து 7 வருஷம் கழிச்சு இது நடக்குதுன்னு சொல்லுது. இந்த குளோபல் வார்மிங் பத்தி, நெருப்பு இறங்குறத பத்தி இருக்கு. அது வருகையில இருந்து 7 வருஷம் கழிச்சு. இப்போ அதுக்கான ஆயத்தம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க ரெடியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா நமக்கு இனி காலம் செல்லாது. நமக்கு எல்லாமே ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப ஷார்ட் டைம். இப்ப நம்முடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் எதுக்கு ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்துறாரு. நோவா காலத்துல இதே மாதிரி பிரசங்கம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான்னு இருக்கு. ஆனா வெறும் பிரசங்கம் இல்ல, அடையாளமும் இருந்துச்சு. என்ன அடையாளம் இருந்துச்சு? இப்ப யோசிச்சு பாருங்க. நோவா பேழையை கட்டுறாரு. பேழையை கட்டும் போது உலகத்துல இருக்கிற எல்லா மிருகங்களும் ஜோடு ஜோடாக பேழைக்கு உட்பட்டன. நோவா போய் கூட்டிட்டு வரல. எல்லாம் எங்க வந்துச்சு? நோவா இருக்கிற இடத்துக்கு வந்துச்சு. இப்ப யோசிச்சு பாருங்க. மிருகங்கள் வகைகள் மட்டும் 10,000க்கும் மேல இருக்குது. இப்போ 10,000க்கும் மேல இதெல்லாம் ஜோடு ஜோடா வந்திருக்குது. அப்ப அவ்வளவு மிருகமும் ஒரு இடத்துல வருதுன்னா ஜனங்க பார்த்திருப்பாங்களா மாட்டாங்களா? ஜனங்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்ப யோசிங்க. ஒரு 100 கரப்பாம்பூச்சி ஒரே இடத்துல இருந்தா நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? ஏன் எல்லா கரப்பாம்பூச்சியும் ஒரு இடத்துல இருக்குது? எல்லா பறவையும் ஒரே பக்கமா பறந்தா நம்ம பாக்குறோமா இல்லையா? ஏன் பறவை எல்லாம் பறக்குது? அதே மாதிரி ஒரு இடத்துக்கு, அதுவும் குறிப்பிட்ட ஒரு 300 அடிதான், இந்த இடத்துக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகமும் ஜோடு ஜோடா வருது. இந்தியால இருந்து யானை வந்திருக்குது, ஆப்பிரிக்கால இருந்து யானை வந்திருக்குது, புலி வருது, சிங்கம் வருது, ஆடு வருது, மாடு வருது, எல்லாம் வருது. இது எவ்வளவு பெரிய அடையாளம் யோசிச்சு பாருங்க. பறவைகள் எல்லாம் பறந்து வந்துகிட்டு இருக்கு, எல்லாம் வருது, எல்லாம் பேழைக்கு உட்பட்டன. இதை பார்க்கும்போது யாருக்கு உணர்வு இல்லையாமா? ஜனங்களுக்கு உணர்வு இல்லையாமா? இது இப்ப இருக்கிறத விட பெரிய அடையாளம் அது. அதுக்கு சயின்ஸே தேவையில்லை. இதுக்காவது நம்ம எடுத்து ப்ரொஜெக்டர்ல எடுத்து போட்டு உங்களுக்கு எல்இடியில காட்ட வேண்டியிருக்கு. அதை எதுவுமே காட்ட வேணாம், நீ பார்த்தாலே தெரியும். அத்தனை பறவையும், மயில் பறந்து வருது, குயில் பறந்து வருது, கோழி நடந்து வருது, அத்தனை பறந்து ஒட்டு மொத்தமா ஒரு இடத்துக்கு வந்து சேருதுன்னா யோசித்து பாருங்க. ஜூல ஒரு 10, 20, 30 வகை மிருகத்தை பார்க்கறதுக்கே அவ்வளவு கூட்டம் வருது. 30,000 வகை, 40,000 வகை ஒரு இடத்துக்கு வரும்போது ஜனங்க எப்படி பார்த்திருக்கணும்? இவ்வளவு நடக்குது. ஆனா ஜனங்களுக்கு மட்டும் என்ன இல்லையாமா? உணர்வு இல்லை. ஆண்டவர் சொன்னாரு அதே மாதிரி தான் இப்ப கர்த்தர் சொன்ன எல்லா அடையாளங்களும் துல்லியமாய் நடக்கிறது. வானத்தின் அடையாளங்களும் பூமிக்குரிய அடையாளங்களும் குளோபல் வார்மிங்ல இருந்து எல்லாம் தெரியுது. நீங்க ஆண்டவர்கிட்ட போயிட்டு எனக்கு தெரியாத ஆண்டவரே, அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் நான் எப்படி தெரிந்து கொள்வேன் காந்தக மந்திரி மாதிரி கேட்டீங்கன்னா கர்த்தர் கேட்பாரு. செல்போன் எது நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்க தெரியுது இல்ல? எது எத்தனை ஜிபி ரேம், எவ்வளவு ஸ்டோரேஜ், முன்னாடி கேமரா என்ன டிஸ்பிளே, பின்னாடி கேமரா எத்தனை பிக்சல். ஒரு கார் வாங்குறதுக்கு 10 இடத்துல ஏறி இறங்க தெரியுது. ஒரு புடவை வாங்குறதுக்கு 100 கடை ஏறி இறங்க தெரியுது. இதுக்கெல்லாம் இவ்வளவு ஏறி இறங்க தெரிஞ்ச உனக்கு என்னுடைய நாள் வருதுன்னு மட்டும் உனக்கு தெரியாதான்னு கேட்பாரு. கேட்க மாட்டாருன்னு நினைக்காதீங்க. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 51வது வசனத்துல இருந்து வாசிங்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்க. 4ல இருந்து வாசிங்க. பின்பு அவர் ஜனங்களை நோக்கி மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடி ஆகுமா? அவ்வளவு கரெக்டா கால்குலேட் பண்ண தெரியுது இல்ல? மழை அப்படி பார்த்தா நல்ல மேகம் கருத்துக்கிட்டே வருது, மழை வரும், வருதா இல்லையா? வருது. அடுத்து தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள். காத்து அடிக்குதுப்பா, நைட்டு ரொம்ப சூடா இருக்கும் போல, சொல்ல தெரியுது இல்ல? அதே மாதிரி ஆகுதா? வாசிங்க. மாயக்காரரே, ஐயோ இதை நான் சொன்னா நீங்க திட்டுவீங்கல்ல? இதை நான் சொன்னா திட்டுவீங்கல்ல? ஏசுநாதர் சொல்றாரு, டேய் மாயமாலக்காரனே, பூமியின் தோற்றத்தையும் டிஸ்கவரி சேனலையும் வானத்தின் தோற்றத்தையும் நேஷனல் ஜியோகிராபிக்கல் சேனலையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியும். உட்கார்ந்து டெய்லி பார்க்க தெரியுது இல்ல? இந்த காலத்தையோ எப்படி கரெக்டா இருக்கா? உட்கார்ந்து நேஷனல் ஜியோகிராபிக்கல் சேனல், டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட், WWF, IPL, எவன் ஜெயிப்பான், எவன் தோப்பான், எந்த கட்சி ஆட்சிக்கு வரும், எந்த கட்சி ஆட்சிக்கு வராது, இவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு, இது தேரும் அது தேராது, எல்லாத்தையும் சொல்ல தெரிஞ்ச மாயக்காரனே, வாசிங்க. இந்த காலத்தையும் நிதானியாம இத மட்டும் உனக்கு தெரியாம போனது என்னன்னு கேக்குறாரு. கேள்வி சூப்பரா இருக்குல்ல? நான் கேட்கலையாமா, ஏசுநாதர் கேட்கிறாரு. அன்னைக்கு யூதனை பார்த்து கேட்ட கேள்வி இன்னைக்கு சபையை பார்த்து கேட்பாரு. செல்போன் வாங்க தெரியுது, கார் வாங்க தெரியுது, மொபைல் வாங்க தெரியுது, சட்டையை எந்த சட்டை வாங்கணும் தெரியுது, லூயிஸ் பில்பி தான் வாங்குவேன்னு சொல்ற. இவ்வளவு தெரிஞ்ச டே மாயக்காரனே, இது மட்டும் தெரியுது? புடவையில எந்த புடவை வாங்கணும், எது வாங்கக்கூடாது, எந்த கலர் வாங்கணும், பிளவுஸோட இருக்கா, பிளவுஸ் இல்லாம இருக்கா, இதெல்லாம் வாங்க தெரிஞ்ச மாயக்காரியே அப்படின்னு ஆண்டவர் கேட்பாரு. நான் கேட்டா நீங்க கோச்சிப்பீங்க. நான் ஏன் கேட்கிறேன்?
அதான் நான் சொல்லுவேன், நாங்கெல்லாம் உங்களை பார்த்து ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கிறோம், நீங்கெல்லாம் எங்களை ஏமாத்துறீங்க. எனக்கு பதிலாக யோவான் ஸ்நானனை எழுப்பி விட்டு அவங்களை என்னன்னு கூப்பிடுவாப்ல? சபையை ஒரு நாள் யோவான் ஸ்நானனை கொடுத்துட்டு, சார் ஒரு மெசேஜ் கொடுங்கன்னா அவங்களை என்னன்னு கூப்பிடுவாப்ல? டேய் விரியன் பாம்பு குட்டியே. சரி வேணாம், இயேசுநாதரை கூப்பிட்டு விட்டு அவர் என்ன பேசுவாரு? ஏய் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே. கேட்பார மாட்டாரு. இவ்வளவு ரத்தம் சிந்தி சம்பாதிச்ச தன்னுடைய சொந்த ஜனத்தை பார்த்து கர்த்தர் கேட்கிற கேள்வி. நீங்க ஏமாத்த முடியாது. யோவான் ஸ்நானகனுக்கும் இயேசுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் பேசுவான், இயேசு ஊருக்குள்ளே பேசுவார். ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. கர்த்தர் சபைகளுக்கு நடுவில் உலாவுகிறவர், உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீ அவரை ஏமாத்த முடியாது. இனி காலம் செல்லாது. விஞ்ஞானி கெடு விதிச்சிட்டான், அவன் டைம் சொல்லிட்டான். நம்ம ஆண்டவர் டைம் சொல்லல. நம்ம ஆண்டவர் இன்னும் கிருபையாக இருக்கிறார். இன்னும் உன்னை மீட்க விரும்புகிறார். இன்னும் உனக்கு கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். கடைசி கட்டத்துக்கு பூமி வந்திருக்கிறது. எந்த நேரமும் கர்த்தருடைய வருகை சம்பவிக்கும். நமக்கு அழிவை பத்தி கவலையே கிடையாது. அது நடந்தாலும் சரி, நடக்கா விட்டாலும் சரி, அது நமக்கு இல்ல. அதுக்கு முன்னாடி சம்பவிக்க போகிற வருகைக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கிறோமா? அதுதான் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கேள்வி. இதெல்லாம் வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டியது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வருகைக்கு பின்னாடி நடக்க வேண்டியதுக்கே உலகம் இவ்வளவு ஆயத்தமா இருக்குமானால், அதுக்கு முன்பாக நடைபெற போகிற வருகைக்கு நீங்களும் நானும் எவ்வளவு ஆயத்தப்பட வேண்டும்? அதுதான் ஆண்டவர் நமக்கு கேட்கிற கேள்வி.